ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம போன வாட்டி பெரியவானுடைய இதில் பார்த்தோம், விக்னேஸ்வரருடைய அனுகிரகத்தை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போது தெய்வத்தின் குரலில் அடுத்து சுவாமி தன்னுடைய அத்வைத்த தத்துவத்தை பற்றி விளக்கம் கொடுக்குறார். அதாவது 2 தத்துவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, துவைத்தம் அத்வைத்தம். துவைத்தம்னாக்கா இந்த ஜீவன் வேறு பரமாத்மா வேறு, ஜீவன் போய் பரமாத்மா கிட்ட ஐக்கியமாகணும், அதாவது சுவாமி கிட்ட போய் சேரணுன்றது தத்துவமாக 2 தத்துவமாக சொல்கிறது துவைத்தம். துவைனா 2. இந்த அத்வைத்தம்ன்ற தத்துவம் தான் பரமாச்சாரியால் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த தத்துவம். அதாவது ஜீவனும் சுவாமியும் ஒன்று தான், ஜீவனும் பிரம்மமும் ஒன்று தான். இதான் ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு அனுகிரகிச்சு கொடுத்த அத்வைத்த தத்துவம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். ஹிரண்யகசிப்பும் நான் தான் சுவாமின்னு சொன்னார். ஏன்னா என்ன ஜபிங்கோ ஹிரண்யாயனமான்னு சொல்லுங்கோன்னு சொன்னார். ஆதிசங்கரனும் நம்ம தான் சுவாமி, நமக்குள்ளே தான் எல்லாம் பிரம்மம் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ 2 ஒன்றா இல்லை. என்னென்னா அகங்காரத்தில் சொல்லப்பட்டது ஹிரண்யகசிப்புவனுடைய வார்த்தை, நான் தான் சுவாமி, என்னையே எல்லாம் அவிர்வாகமும் எனக்கு வந்து சேரட்டும், யஜ்ஞமெல்லாம் எனக்கு வந்து சேரட்டும்னு சொன்னார். ஆனால் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் நம்ம தான் சுவாமிங்கிறார். அதாவது ஜீவன் தனக்குள்ள அகங்காரத்தை அடியோடு விட்டுட்டாக்கா அது பிரம்மத்தோட பிரம்மமாக கலந்துரும் அப்படின்றது பகவத் பாதாளனுடைய தத்துவம். அதுதான் அத்வைத்த தத்துவம். இப்போ நம்ம உதிரணி ஜலம் போல் சக்தியோடு இருக்கோம். ஆனால் சுவாமி அகண்ட சமுத்திரமாக இருக்கார். அந்த சமுத்திரத்துலேருந்து தான் இந்த உதிரி ஜலம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த உதிரணி ஜலம் தான் தனின்ற அகங்காரத்தை கரைச்சுட்டு சமுத்திரத்தை கலந்துட்டா அது சமுத்திரமாகவே மாறிடும் இல்லையா? அப்படி நம்ம சுவாமியோட ஐக்கியமாகணுன்றது தான் பகவத் பாதாளனுடைய தத்துவம். அப்போது சுவாமி நாம் சுவாமியாக இல்லாட்டாக்கா சுவாமியை தவிர வேறு ஒன்றா நம்ம இருக்கணும். அப்படின்னா பரமாத்மாவுக்கு வேறான வஸ்துக்களும் உண்டு அப்படின்னு ஆயிடுறது. அதாவது பல வஸ்துக்கள் பரமாத்மாவோட ஒன்றாகிடும். அவருடைய சம்பந்தம் இல்லாமல் பல வஸ்துக்கள் உண்டாகி இருக்குது அப்படின்னும் ஆகிடும் இல்லையா? அப்படி இருந்தால் எல்லாரும் பரமாத்மான்ற தத்துவம் எப்படி பொருந்தும்னு ஒரு கேள்வி எழும். அப்போ ஒரே சக்தி தான், அவர் மட்டும்தான் சுவாமி அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் வேறாக இருக்க முடியாது, நாமும் அவர் தான் அப்படின்னு நம்ம அகங்காரம் இல்லாமல் யோசிக்க வேண்டிய தத்துவம் இந்த அத்வைத்த தத்துவம். அதனால் இந்த ஜீவன் ஆப்டது பாப புண்ணியத்துக்கு ஏற்ப பிறவி அடையிறது. அந்த பாப புண்ணியம் கடந்த நிலையில் அவராகவே நம்ம ஐக்கியமாக நம்மளுக்கு வழி இருக்குது. அப்போ மனுஷனாகும்பொழுது மனசுன்னு ஒன்று கொடுத்து பாப புண்ணியத்தில் ஈடுபடுத்தி அதன் பலனை சுவாமி அனுபவிக்க வைக்கிறார். மனசு ஆடுற நிலையில் இருக்கும் பொழுது இந்த பாப புண்ணிய நிலையை அடைஞ்சு அவரை நம்மளால் உணர முடியாது. அவரே நாம இருந்தால் கூட நம்ம அனுபவத்தில் உணர்றதுக்கு அவருடைய அருளை நம்ம பிரார்த்திக்க வேண்டியவாளாக இருக்கும். அதை தான் நம்ம பெரிவா சொல்லும்பொழுது சொல்கிறா, நம்ம அல்ப ஜீவன்னு சொல்கிறா, அவர் மகா சமுத்திரம்ங்கிறார், நம்ம உதிரணி ஜலம்ங்கிறார், அவர் சாகர கடலுங்கிறார். அப்போ சுவாமி கொடுத்துள்ள இந்த மனசை நம்ம அவர்கிட்டேருந்து பேதப்படுத்தி இந்த மனசை அவர்கிட்ட போனால் உடனே போகாது. அதனால் இந்த மனசை அவர்கிட்ட ஒரு பற்றிக்க வைக்கணும். அதை குரங்காக படைச்சிருக்கார் சுவாமி. இப்போ இந்த குரங்குன்ற தேகத்தை கெட்டியாக பிடிச்சுன்னு. ஆனால் சுவாமி இந்த தேகத்தை நசிக்கிறதா, அதாவது அழியிறதா தானே வச்சுருக்கார். அதை நம்ம புரிஞ்சுண்டு அழுகாத பழம் கிடச்சா நம்ம அந்த பழத்துக்கு போவோம் இல்லையா? அப்படி நம்ம இந்த சரீர பிரஜையை விட்டுட்டு அவரை அபியசிக்கணும். அதுதான் பக்தி. இதுக்கு பக்தி, பூஜை, க்ஷேத்ராடனம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, படிப்படியாக அவரை போய் அடையிறதுக்கு. அப்போ ஒரு பக்குவமும் நம்ம அடையும் பொழுது நம்ம சரீர பிரஜை அகங்காரம் அடியோடு போயிட்டாக்கா அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ அவரே நாம் அத்வைத்தமாக ஆகிடுவோம். நீ வேறொணாதிருக்க நான் வேறொணாதிருக்கன்னு அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் பாடியிருக்கார். அப்படி வேறொணாதிருக்கணும்னா எப்படி? அவராகவே நாம் இருக்கணும். அதுதான் இந்த தத்துவமான அத்வைத்த தத்துவம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.